வணக்கம் ராம்கி. சிந்தனை செல்வனோட அறிக்கையை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த சாராம்சத்தை, அதோட சாராம்சம் கொல்லைப்புற வழியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சியை திணிக்க முயற்சிக்கிறது, பாஜக ஆட்சியை திணிக்க முயற்சிக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதோடு சேர்த்து விஜயோட அணுகுமுறையையும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இதுல இல்ல வழக்கமா பாஜக மீது எல்லாம் சந்தேகப்பட்டு எழுப்பது வழக்கமான விஷயம். ஆனா சிந்தனை செல்வன் சொல்லிக்கிற முக்கியமான அந்த கோணம்ங்கிறது இந்த விஜயோட அணுகுமுறை, அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா அவர் ரொம்ப துணிச்சலாவே சொல்லியிருக்காரு. ஏன்னா மற்றவர்கள் விஜய் மீது எதுவும் குறை சொல்லாத ஒரு நேரத்துல அந்த அந்த அணுகுமுறையை குறை சொல்லியிருக்காரு. அதுதான் முக்கியமான ஹைலைட்டா நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க பாருங்க, முதல் நாள் நீங்க ஆட்சி அமைப்பதற்கான நம்பர் சென்டர் இருக்கு. அதாவது முதல்ல ஆளுநரை சந்திப்பதற்கே அதுக்கு நேரம் கேட்பதற்கு இமெயில் அனுப்பிச்சதா முதல் செய்திகள் வந்தது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா வரிசையாகவே ஒரு வித்தியாசமான அது மாதிரியான காட்சிகள் நம்ம பார்த்தது இல்லை. மெயில் அனுப்புறது இல்ல வெறும் நம்ம போய் நேராக போய் பாக்குறது அப்படின்னா, நீங்க கையில நம்பர்ஸ் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தாவேக தலைவர் அவர் இறங்கி ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சிகள் நேரடியா பேசியிருக்கலாம். நீங்க இன்னும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது பெரும்பாலான அரசியல் கட்சிகளுக்கு அவருடைய பிறந்த நாள்ன்றது அவரே போன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காரு. அது திருமாவளவன்ல இருந்து அன்புமணியிலிருந்து பல பேருக்கு அந்த ஒரு வருடம் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தலைவர்களுடைய பிறந்தநாள் வரும்போது அப்படிப்பட்ட ஒரு செய்திகளே நமக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் விஜய் மேல ஒரு நிறைய அணுகுமுறையில மாற்றம் தெரிஞ்சது. இன்னைக்கு உங்களுக்கு ஜெயிச்சாச்சு, ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்த பிறகு நீங்க உங்களுக்கு நம்பர்ஸ் இல்லாத போது ஏற்கனவே உங்களோட முரண்பட்டு இருக்கிற கட்சிகள் கூட நீங்க பேச வேணாம். நீங்க ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளுக்கும் அன்புமணி போன்றவர்களும் நீங்க தொடர்ந்து பேசித்தான் இருக்கீங்க போது அவங்க கூட நேரடியாக அவங்கள சந்தித்து நம்ம கேட்டுருக்கலாம். கேட்டு ரொம்ப ஈஸியா எளிதாக இந்த சிக்கலை தீர்த்திருக்கலாம். ஸோ இந்த விதத்துல விஜயோட அணுகுமுறை சரியில்லை. ஒருவேளை அவர் யாருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுகிறார் அப்படிங்கிற இந்த உப கேள்விகளா இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் கூட ஒரு செங்கோட்டையன் போன்ற அனுபவஸ்தர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா நீங்க உட்கார்ந்த இடத்துல பேச முடியாது, நேரடியாக பேசினால்தான் நம்பகத்தன்மை கிடைக்கும். எல்லாருமே பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக அந்த சிறு கட்சி தலைவர்கள் எல்லாருமே சென்னையில தான் இருந்தாங்க. நேரடியாக பார்த்து பேசி இதை சார்ட் அவுட் பண்ணி இருந்திருக்கலாம். ஒரு பக்கம் நிர்மல்குமார், இன்னொரு பக்கம் அருண்ராஜ் இவர்கள் எல்லாம் அனுப்பியிருக்க விட்டுட்டு விஜய நேரம் இறங்கி பேசியிருந்தா இன்னும் அந்த விஷயம் சீக்கிரமா செட்டில் ஆயிருக்கும். இப்ப இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடும் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்னன்னா அவங்க முதல்ல சொன்னது இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்றது போல நாங்க செய்வோம், அவங்களுடைய முடிவை மீறி நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு இருவிதமான கருத்துக்கள் சொல்றாங்க. அவங்க ஒருவேளை திமுக பக்கமும் போறது வாய்ப்பு இருக்குது, தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க ரொம்ப கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவெடுக்க முடியாம திணறுகிறது தெரியுது. ஆனா சிந்தனை செல்வன் அவர்களுடைய அந்த கருத்து, அந்த இது உண்மையிலே நிச்சயமா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இந்த அணுகுமுறை அது தாவேகாவோட அணுகுமுறை கொஞ்சம் மாற்றம் வேணும். ஆனா அவங்களுக்கு நம்பர்ஸ் இல்லைங்க போது கொஞ்சம் இறங்கி மற்றவங்களோட பேசுவது அது நல்ல அறிகுறியாக இருக்கும். இல்ல, இந்த இடத்துல எனக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிட்டமும் இவங்க ஆதரவு கேட்டிருக்காரு விஜய் அப்படின்ற நம்ம பார்க்குறோம். அந்த சூழல்ல இவர் இப்படி ஒரு காட்டமான ஒரு கடிதத்தை எழுதியிருப்பதை விஜய் தரப்பு எப்படி எடுத்துக்கொள்ளும், அல்லது இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடா நம்ம புரிஞ்சுக்கிறதா? நிச்சயமா அந்த தாவேகா விஜய் தரப்பு நிச்சயமா ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா இது முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி தலைவர்ல இருந்து வெளிப்படையாக கிரிட்டிசைஸ் பண்ண வந்த விஷயமா நான் அதை பாக்குறேன். ஏன்னா இது வரைக்கும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு விஜயை விமர்சித்தவர்கள் எல்லாம் மிக மிக குறைவான பேர் தான். ஸோ அதுல சிந்தனை செல்வன் அவருடைய விமர்சனம் சரியான விஷயம் தான், அது சரியான விஷயம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த சில நாட்கள் அப்படியே நடந்துட்டு இருக்கு. ஆனா நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள இது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்த அவர்களே முடிவெடுக்க முடியாம திணறி கொண்டிருக்கும் போது இவர் எடுத்திருக்க முடிவுங்கிறது கிட்டத்தட்ட விஜய்க்கு எதிரான முடிவு, தாவேகா கட்சிக்கு எதிரான முடிவை தான் எடுத்திருக்காரு. நான் கிட்டத்தட்ட மற்ற எல்லா கட்சிகளுமே இப்படி ஒரு நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல கனிமொழி அவர்கள் பேசினது ரொம்ப தெளிவா அவங்க சொல்றாங்க, நாங்க எதிர்கட்சியாக செயல்படுவோம், அதிமுகவோட எந்த விதத்திலையும் நேரடியாக மறைமுகமாகவோ ஒரு கூட்டணி கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க திமுகவிலையும் இருதரப்பு ஒரு குழுக்கள் உருவாகினதா தெரியுது. அதிமுக
திமுகலயும் அப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்குமே அவங்க அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு தரப்பு அதுக்கு எதிர் தரப்பு அப்படிங்கிற நிலைமை உருவாகி இருக்குது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் அளவுதான் நான் பாக்குறேன். இப்ப இன்னைக்கு இந்த 6 பேருடைய நிலைப்பாடு ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே தெளிவான நிலைப்பாடு தான் எடுத்திருந்தார் திருமாவளவன். நான் இடதுசாரியோட சேர்ந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு ஆளாளுக்கு மாற்று கருத்து சொல்லும் போது அவர்களுக்கு நிஜமாகவே ஆட்சிக்கு ஆதரவளிக்கிற மனம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய குழப்ப நிலையை கொண்டு போய் செய்யுது. ஏன்னா ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா மக்கள் தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இல்ல நம்ம நேரத்தை பார்த்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இடம்பெற்றிருக்கிற ஆளூர் சானவாஸ் விஜய விமர்சனம் பண்றாரு. பாஜக எதிர்ப்பு மனநிலை உங்களுக்கு இல்லையா, உங்களை ஆளுநர் கூப்பிடல, எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க, கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்ட நீங்க ஏன் எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காட்டமா ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசுறாரு. இந்த சூழல்ல சிந்தனை செல்வன் இவரும் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறார். செய்யூர் தொகுதியில போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறார். இவங்க எல்லாமே இப்போ ஒவ்வொருத்தங்களா வெளிப்படையா பேசுவதுன்றதுனால விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையின் அனுமதியோடு அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அதை செய்யறாங்களா, இல்லை இவங்களே தன்னியல்பாக இது மாதிரியான அறிக்கைகளை வெளியிடுறாங்களா? இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள ஏதாவது சிக்கலை ஏற்படுத்துமா? இது எப்படி புரிஞ்சு கொள்றது? கட்சிக்குள் நிச்சயமாக சிக்கலை ஏற்படுத்தும். இவர்களுடைய பெரும்பாலான அறிக்கைகள் தன்னியல்பாக தான் தெரியுது. ஏன்னா திருமாவளவன்கள் தான் முன்னின்று அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். இப்ப அந்த கட்சியுடைய 2 எம்எல்ஏக்களுடைய நிலைப்பாடு என்ன, திருமாவளவன் நிலைப்பாடு என்னங்கிறது தான் முக்கியம் ஒழிய இவர்களுடைய கருத்துக்கு பெரிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்காது, தரப்படவும் மாட்டாது. ஆனா சிந்தனை செல்வன் எழுப்பிய கேள்வி நியாயமான கேள்விதான். அது கட்சி சார்ந்து தாண்டி மற்றவங்க எல்லாருமே அதை கூர்ந்து நோக்க வேண்டும் தான். ஏன்னா நீங்க ஆட்சி அமைக்க வேண்டும், மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களை வெற்றி பெற வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த ஆட்சியை அமைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு கட்டாயம் இதெல்லாமே விஜய்க்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு தன்னுடைய அணுகுமுறையை மாத்திக்கிட்டு கொஞ்சம் இறங்கி வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்துல சிந்தனை செல்வன் சொல்ற கருத்து நியாயமான கருத்து. ஆக்சுவலா இதுக்கு விடுதலை சிறுத்தைகள் இருந்து தான் பேசியிருக்க வேண்டும் அவசியம் இல்லை. மற்ற எல்லா கட்சி தலைவர்களுமே இப்படி ஒரு கருத்து வந்திருக்கணும் இந்நேரம். ஏன்னா இது மாற்று ஒரு வேறு விதமான இடங்களுக்கு சந்தேகங்களுக்கு இடமளிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த கருத்து இது போன்ற கருத்துக்கள் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்திருக்கணும். இது விடுதலை சிறுத்தைகள் சார்பு வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஆக்சுவலா நிச்சயமா திருமாவளவன் இதுக்கு என்ன சொல்ல போகிறார் என்னன்னு தெரியல. திருமாவளவனே ஒரு எந்த முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலா இல்லைன்னா அவர் நேரடியா எல்லா முடிவும் எடுக்கக்கூடியவர். இடதுசாரிகள் முடிவெடுத்த பிறகு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றதும் ஏதோ ஒரு தயக்கம் திருமாவளவன் மனதிலும் இருக்கிறதுன்னு தெரியுது நமக்கு. இல்லை, இன்று மாலை அவங்க ஆலோசனை நடத்துகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆலோசனைக்கு பிறகாக தங்களுடைய முடிவுகளை காலை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதன் ஊடாகத்தான் இத்தனை தகவல்களும் வெளியே வந்துட்டு இருக்கு. அதுதான் இப்போ பல்வேறு கேள்விகளை நான் எழுப்பிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வைக்கு மிக்க நன்றி திரு ராம்கி. நன்றி நன்றி நன்றி.